திருச்சி, திருவண்ணாமலை மற்றும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் பலவும் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அது குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். திருச்சி மண்டலத்தில் 20க்கும் மேற்பட்ட அரசு போக்குவரத்து கழக பணிமனைகள் உள்ளன. திருச்சியிலிருந்து சென்னை, பெங்களூரு மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் 1200 பேருந்துகள் இங்குதான் பராமரிக்கப்படுகின்றன. இதில் புறநகர் பகுதிகள் மற்றும் கிராமங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றன. ஒரு சில பேருந்துகளில் படிக்கட்டுகள் உடைந்து விழும் நிலையில் காட்சியளிக்கின்றன. பேருந்து நிலையம் சரி, அதில் டெப்போக்களையும் சரி, ஓட்டுநர்லாம் வண்டி நிற்கிறது ஃபுல்லாக இருக்குது. ஆனால் டெப்போவில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் ஒரு குறிப்பு இருப்பாங்க, அதை பயன்படுத்த மாட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை. இப்போ முறையான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதில்ல, வாங்குறதில்ல, முறை இல்லை, ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை. அந்த இருக்கிற 1-2 ஸ்பேர் மாட்டுவதற்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது. முன்னே ஒரு பேருந்து ஒரு ஆளுங்கன்னாங்க, இன்றைக்கி 10 பேருந்து ஒரு ஆள் என்ற அடிப்படையில் இருக்கிறனால பராமரிப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்குது. திருவண்ணாமலை அரசு பேருந்து கோட்டத்தில் சுமார் 625 பேருந்துகள் உள்ளன. இவற்றில் 100 பேருந்துகள் மட்டுமே நல்ல நிலையில் இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கிராம பகுதிகளுக்கு இயக்கப்படும் பேருந்துகளில் ஜன்னல் கண்ணாடிக்கு பதிலாக தகரத்தை கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் பஸ்ஸிலே பார்த்தா ஃபுட்பால் வீக்காக இருக்கும், படிக்கட்டு ஏற படி பார்த்தா உடஞ்சிருக்கும், பின்னால் பார்த்தோன்னா ஃபுட்பாலில் கண்ணாடி ஆடிக்கின்னு இருக்கும். இந்த அவல நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் அதிகாரிகள் எல்லாம் ஒழுங்காக பணி ஒரு வாகனத்தையும் ஆய்வு செய்தால் இந்த தென்காசியில் நிகழ்ந்த நிகழ்வு வேறு ஒரு பணிமனையில் நடக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தேனி மாவட்டத்தில் இயக்கப்படும் பேருந்துகளும் போதிய பராமரிப்பின்றியே இருக்கின்றன. பழுதடையும் பேருந்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு பேருந்துகளை சீரமைக்க போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.